ரீசெண்டாக ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு ஒரு பையனை பார்த்தேன். அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஃபேஸில் பார்த்தா சின்ன சின்ன ஒயிட் பேச்சஸ் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க சொன்ன ஹிஸ்ட்ரி வந்து என்ன அப்படின்னா, யூசுவலாக இந்த வின்டர் டைமில் வருது அப்புறம் போகுது. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் விட்லிகோவா மாறுமா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கும்போது அது ஒரு ஏடோபி லீஷன்ஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் விட்லிகோனா என்ன, ஏடோபினா என்ன அப்படின்றது நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். விட்லிகோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம செல் கலர் உண்டாக்குற அணுக்கள்னு மெலானின் சொல்லுவாங்க. சில காரணத்தினால சில பேருக்கு இந்த மெலானின் தன்னாலே அழிய ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு இந்த கலர் ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த ப்ரொடியூஸ் ஆகாதனால ரொம்ப மில்கி ஒயிட்டாக தெரியும். இந்த லீஷன் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பர்மனெண்ட்டாகவே இருக்கும். சில பேருக்கு மட்டும் டெம்பரரியாக இருக்கும். பட் அதுவுமே ரிசால்வ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் மந்த்ஸ் கணக்கில் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த விட்லிகோ லீஷன்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது வரக்கூடிய இடங்களில் பொறுத்து டைப்ஸ் இருக்குது. அதாவது லிப்பில் மட்டும் வரும், இல்லை ஃபிங்கர் டிப்ஸில் மட்டும் வரும், இல்லை தலைப்பகுதியில் ஒரு இடத்துல மட்டும் வரும். இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஒரு பகுதி மட்டும், ஒரு கை ஃபுல்லாக வரும், இல்லை ஒரு கால் வரும். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்மெண்டல் விட்லிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் காமன் டைப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஏரியாஸில் மட்டும் வரக்கூடிய இந்த லிப் விட்லிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிப்ஸில் மட்டும் வரக்கூடிய ஒரு விட்லிகோ அது. சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாகவும் வர ஆரம்பிக்கலாம். மோஸ்ட் காமனாக எது கூடலாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா இந்த எஸ்எல்இ, அப்புறம் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தைராய்டு டிசார்டர்ஸ். இது இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விட்லிகோ லீஷன்ஸ் கொஞ்சம் வைடராகவே நிறைய ஏரியாஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு இதுக்கான டெஸ்ட்லாம் நிச்சயமாக எடுத்தாகணும். இதில் ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய விட்லிகோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த முடி இருக்கிற ஏரியாஸ் பகுதியில் வரக்கூடிய விட்லிகோ லீஷன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே குணமாயிடும். அதாவது இந்த கைப்பகுதியிலையோ கால் பகுதியிலையோ வரக்கூடிய விட்லிகோ கொஞ்சம் ஈஸியாக செட்டில் ஆகிடும். பட் முடி இல்லாத பகுதி, அதாவது ஃபிங்கர் டிப்ஸ்லேயோ இந்த லிப்ஸ்லேயோ வரக்கூடிய விட்லிகோ லீஷன்ஸ் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த லீஷன்ஸ்லேருந்து அவங்களால வெளில வர முடியும். இதில் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரம் ஃபோட்டோதெரப்பியிலேருந்து நியூவராக நிறையா கிராஃப்ட்லேருந்து நிறையாவே இருக்குது. ஸோ அது மூலயமா அதிலேருந்து அவங்களால ஈஸியாக வெளில வர முடியும். இந்த விட்லிகோ லீஷன்ஸ் கண்டிப்பாக ஜெனட்டிக்காகவும் அதனுடைய வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி. ஸோ சின்ன சின்ன லீஷன்ஸாக இருக்கும்போது அவங்க டேப்லெட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது வைடராக ஸ்ப்ரெட் ஆகிறத நிச்சயமாகவே அவங்க தடுத்துக்கலாம். தென் இன்னொரு மித் இருக்குது. இந்த மாதிரியான சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த லெமன், ஆரஞ்சு, இந்த கேரட்லாம் சாப்பிட்டா இந்த விட்லிகோ லீஷன்ஸ் பர்மனெண்ட்டாகவே உடம்புல தங்கிடும் அப்படின்றது ஒரு மித்து தான். அதுக்கு டோட்டலாக இது கிடையாது. ஜென்ரலாகவே இந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சன்லைட்டை அவாய்ட் பண்ணக்கூடியது தான் செய்யும். பட் அதனால தான் இந்த விட்லிகோ லீஷன்ஸ் உடம்புல பர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ அவங்க தாராளமாக இந்த மாதிரியான சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக எடுக்கலாம். அதனால ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நிச்சயமாக அது அவங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த விட்லிகோ லீஷன்ஸ் உடம்பு ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சன்லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வெளியில் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு சன்பர்ன் வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். மேலும் இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படிலாம் இதிலேருந்து தவிர்த்துக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.